முதலமைச்சரா பதவி ஏத்துக்கணும்னா 118 சீட் இருந்தா மட்டும்தான் முதலமைச்சரா பதவி ஏத்துக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தாவேக தலைவர் நடிகர் விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா 108 சீட் வச்சிருக்கிறாரு. அவரே 2 தொகுதியில போட்டு போட்டு போட்டி போட்டு திருச்சி கிழக்கு, பெரம்பூர் ஆகிய 2 தொகுதியில அவர் ஜெயிச்சிருக்கிறதுனால அவர் சராசரியா ஒரு தொகுதி வந்து ராஜினாமா பண்ணியே ஆகணும். அப்படிங்கும் பொழுது 107 சீட்டு தான் விஜய் அண்ணாட்ட இருக்குது. அவருக்கு 118 ஆட்சி அமைக்க வேணும்னா இன்னும் 11 சீட்டு வேணும். அதன் காரணமா இவர் என்ன பண்ணிருக்காரு, திமுக கூடயா இத்தனை காலமா கூட உடன்பிறவா சகோதரனா உடம்புல பாதியா இருந்த காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்கு அழைச்சிருக்கிறாரு. இவர் அழைச்சதன் காரணமா காங்கிரஸ், அதாவது திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பழம்பெரும் கட்சி வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. 5 சீட்டு கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற காரணத்தினால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா கையில ஒரு 107 ஒரு 5 112 சீட்டு இருக்குது. இந்த 112 சீட்டும் வந்து பாத்தீங்கன்னா சராசரியா ஆட்சி அமைக்க போதுமானது கிடையாது. இந்த 112 சீட்டை வச்சுட்டு நடிகர் விஜய் அண்ணா போய் என்ன பண்ணிக்கிறாரு, என்ன ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க, நான் வந்து பதவி ஏத்துக்க ஆசைப்படுறேன், நீங்க என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, ஆளுநர்கிட்ட போய் முறையிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆளுநர் என்ன பண்ணிருக்கிறாரு, அப்படியா சரி நான் கூப்பிட்றேன், போயிட்டு வைப்போம், கூப்பிட்றேன் உன்னையே தான் நான் கூப்பிடுவேன், தைரியமா இரு, நாங்க இருக்கோம், என்னை நம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. அனுப்பி விட்ட வாட்டி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்கிறாரு ஆளுநர். என்ன பண்ணிக்கிறாருன்னா, தமிழகத்துல முதலமைச்சர் பதவி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வர வரைக்கும் அதை விட பெரிய பவர் யாருக்குன்னா ஆளுநருக்கு இருக்குது. அந்த ஆளுநர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கடந்த 2 நாளா ரிசல்ட் வந்து திங்கக்கிழமை ரிசல்ட் வந்துச்சா, திங்கட்கிழமை இருந்து செவ்வாய்க்கிழமை காலையில இருந்து செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்கள் விஜய் அவர்களுடைய காவலுக்கு இருந்த கான்வே வாகனங்கள், முதலமைச்சர் போயிட்டு வந்தாருன்னா கூடவே போயிட்டு வரும்ல வாகனம், அந்த வாகனத்தெல்லாம் ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டாரு. விஜய் எவ்வளவு முதலமைச்சராகவே பதவி ஏத்துக்கல, நீங்க என்னத்துக்கு அவங்க வீட்டுல போய் வாசப்புள்ள நேட்டுக்கிறீங்க, அந்த மனுஷன் வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை, நான் உங்களை போக சொன்னா, அவர் என்ன முதலமைச்சரா, இல்லைங்க அவர் தான் மெஜாரிட்டி கிட்ட வந்துட்டாரு. மெஜாரிட்டி கிட்ட வந்துட்டாரு, அவர் ஜெயிச்சிட்டாரா, முதலமைச்சர் ஆயிட்டாரா, இல்ல தானே, வாங்க வண்டியில ரிவேஸ் எடுத்துருவாங்க, வண்டி கொண்டு வந்து கோட்டையில நிறுத்துங்க, அவரு இன்னும் முதலமைச்சரே ஆகல, அவர் வீட்டுல போய் இடித்து வச்சுக்கிட்டு நாளைக்கே திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி சேர்ந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா கேள்வி கேட்க மாட்டாரா, வாங்க முன்னா வண்டி கொண்டு வந்து நிறுத்துங்க, விஜய் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து போங்க, உங்களை கூப்பிடுறேன், வண்டியில இங்கேயே விட்டுட்டு போங்க, இல்லைன்னா வண்டி கௌரவமா எடுத்துட்டு போங்க, நாங்க ரிட்டர்ன் கொண்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அண்ணாவுக்கு தாவேகாவினுடைய தலைவர் தமிழகத்துல திமுக அண்ணா திமுகவை தோற்கடிச்சு இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவரு கொடுத்த கான்வே வாகனங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. விஜய் அண்ணா எதிர்பார்த்த விஷயம் ஒண்ணு, அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமா மக்கள் கொடுத்துட்டாங்க. மக்கள் இப்படி யோசிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இருபுறம் திராவிட கட்சிகளும் அவங்க ஒரு சிந்தனை பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட சிந்தனை முழுக்க முழுக்க விஜய் அண்ணாவுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படிங்கறதுல யாருக்கும் எந்த விதமான ஐயப்பாடோ எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பா விஜய் அண்ணாவுக்கு எதிராக தான் பண்ணுவாங்க. உண்மையாலுமே காங்கிரஸ் கூட அவர் கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருத்தத்துக்கு உண்டான செயல். தமிழ் ஈழத்துல கிட்டத்தட்ட லட்சத்திற்கும் அதிகமான ஈழத்தமிழர்களை கொன்று கொலை செய்த ராஜபக்சேவுக்கு துணை போனது காங்கிரஸ் அரசு. இது வந்து நம்ம சீமான் அண்ணா காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுமே என்னோட இரு கண்கள்னு சொல்லக்கூடிய விஜய் அண்ணாவுக்கு இது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? எப்ப உன் குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க கூட நீ கூட்டணி வச்சுக்குவியா? வச்சுக்க மாட்டேன்ல. இப்ப திமுக கட்சி வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா வடிவேல் அவர்களை வச்சு விமர்சிச்சாங்க. இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாலின் ஐயா கூட ஒட்டுக்கா வந்து கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க விஷயம் வேற, அவங்களுடைய கொள்கை கோட்பாடுங்கிறது வேற. நம்ம வந்து தமிழ் அடிப்படையா கொண்டு தமிழர்களா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈழத்துல அவ்வளவு தமிழர்களை கொன்று குவிச்ச காங்கிரஸ் கட்சிக்கு நான் கூட்டணி போவேன்னு சொல்லி நீங்க எப்படி மனசார போனீங்கன்னு தெரியல. உண்மையாலுமே இந்த மே மாசம் 18ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா அந்த மே 18 தான் வந்து பாத்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் படுகொலையோடைய அந்த நாள். அன்னைக்குதான் கருப்பு தினம், தமிழர்களுக்கு, உலக தமிழர்களுக்கு கருப்பு தினம். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியோட நீங்க போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க.
நீங்க கட்சி ஆரம்பிச்ச உடனே மகேந்திர ராஜபக்சவுடைய பையன் கோத்தபய ராஜபக்ச வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க இந்தியாவுல தமிழகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நடிகர். உங்களுக்கு தமிழர் அல்லாத சிங்களரா இருக்கக்கூடிய ராஜபக்சே, தமிழர்களை கொன்று குவிச்ச ராஜபக்சே உங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாரு. ராஜபக்சேவோட மகன். நீங்க நாளைக்கு நல்லாட்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. எல்லாரையும் நல்லபடியா சந்தோஷமா பார்த்துக்கோங்க.